உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்பொழுதும் மனிதனுடைய சரீர உயிர்த்தெழுதலை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மண்ணிலிருந்து வந்த சரீரம் மண்ணுக்கு போய் விடுகிறது, கல்லறையோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று ஒரு பேச்சு இருக்கத்தான் செய்கிறது. ஆயிலும் கூட சிருஷ்டிப்பை நீங்கள் பார்க்கும்போது, தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது பூமியிலிருந்து மண் எடுத்து அவனுக்கு ஒரு சரீரத்தை செய்து, பிறகு தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே அவனுடைய நாசியிலே ஊதினபடியால் அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். ஆதலால் மனிதனுடைய சிருஷ்டிப்பிலே 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று மண்ணிலிருந்து வந்த சரீரம், 2வது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி. இப்பொழுது அநேகர் நினைக்கிறார்கள், மனிதன் மரிக்கும்போது இந்த சரீரம் மண்ணுக்கு போய் விடுகிறது, அதோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறார்கள். அதுதான் இல்லை. இந்த சரீரம் மரித்த பிறகு இந்த ஆவி சரீரத்தை விட்டு வெளியே போய் நியாய தீர்ப்புக்காக நிற்கிறது. அதுவும் அல்லாமல் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை ஒரு நாளிலே உயிரோடு எழுப்புவாராம், அதே கல்லறையிலிருந்து. பிறகு ரட்சிக்கப்படாதவர்களையும் கூட ஒரு நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். எழுப்பி நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த ரட்சிக்கப்படாதவர்களை நரகத்துக்கு அனுப்புவேன் என்று அவர் சொன்னதாக எழுதியிருக்கிறது. ஆதலால் இதை சற்று நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. மனிதனுடைய ஆவிக்கு மரணம் கிடையாது. ஆதலால் இந்த மனிதனுடைய ஆவிதானே மனிதன், இந்த சரீரம் வெறும் கூடு அல்லது வீடு தானே. அப்படியானா இந்த உண்மையான மனிதன் நியாயம் தீர்க்கப்படுவான். இப்போ கல்லறையோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அப்போ மனுஷன் நியாயம் தீர்க்கப்படலை. மனுஷன் நியாயம் தீர்க்கப்படும் போது சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் பாவம் செய்வான்ல, அல்லது அதுக்கப்புறம் மனம் திரும்பிடுவான்ல. அப்போ மனிதன் மரிக்கும் வரைக்கும் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஆதலால் மரணம் அனுமதிக்கப்படுகிறது. மரணம் அனுமதிக்கப்பட்ட பிறகு பின்னொரு நாளில் நான் உங்களை உயிரோட எழுப்பி நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிறவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீங்கள் கேட்கலாம், அப்படி மறுபடியும் உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போவே உங்களுடைய மனதில் நாம் செத்தா பரலோகத்துக்கு போவோம், இல்லாட்டி நரகத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கிறதா இல்லையா? மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு எப்படி வருகிறது? அந்த உணர்வு கடவுளால் கொடுக்கப்படுகிறது. அப்படியானா இந்த மனிதன் மரிக்கிற நாளிலே இவன் பரலோகத்துக்கு போவான் அல்லது நரகத்துக்கு போவான் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா மனிதருடைய மனதுக்குள்ளே இருக்கிறபடியால் அதை நாம் சாதாரணமாக நினைக்க முடியாது. அது உண்மை. ஏனென்றால் இவனுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது, அது தேவனிடத்திற்கு போய் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு பூமியில் வாழுகிற மக்கள் எல்லோரும் நியாயமாக நீதியாக வாழ்கிறாங்களா? அப்படி நீதி நேர்மை நியாயமாக வாழ்ந்தாங்கன்னா பொதுவாக சரி அவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போயிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, பாலியல் பலாத்காரங்களை, கொலைகளை, கொள்ளைகளை அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அப்போ இந்த மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் இல்லைன்னா கடவுள் நம்மளை இப்படி உண்டாக்குனதே தப்பு. அப்புறம் அவனுக்கு அக்கிரமக்காரனுக்கு தண்டனை கிடைக்கல, நீதி நேர்மையாக ஆண்டவருக்கு பயந்து ஒழுங்காக வாழ்ந்தவனு கல்லறையோட முடிஞ்சு போயிட்டா அது அதை விட கொடுமை. ரொம்ப ஒழுங்காக இருந்ததுனால என்ன கிடச்சிச்சு? ஆனால் என்னமோ கிடைக்கணுமே. ஏன்னா தேவன் மனிதனை உண்டாக்கினபடியால்
அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். ஆதலால் இந்த சரீரம் மரிக்கும், அடக்கம் பண்ணப்படும், பிறகு அது உயிரோட எழுப்பப்படும். அது உயிரோட எழுப்பப்பட்ட பிறகு அந்த மனிதன் நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்படுகிறான் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி சபையை ஆரம்பித்த அந்த காலத்திலேயே பெரிய குழப்பங்கள்லாம் இருந்தது என்று நாம் பார்க்குறோம். இப்போ எப்படி கல்லறையோட முடிஞ்சு போகுது அப்படின்றாங்களோ, அதுபோல் அந்த காலத்திலும் கல்லறையோட முடிந்து போகிறது என்று சொல்லுகிறவர்களும் இருந்தார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுவதில்லை அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் இருந்ததாக பார்க்குறோம். அது நிமித்தம் அங்கே அவர்களுக்கு கடிதம் எழுதப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் எவ்வளவு பயங்கரம்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதும் அதற்காக அதை ஒதுக்கி எழுதியிருக்கிறதை பார்க்கிறீர்கள். நாம் அதை கொஞ்சம் பார்க்கலாம், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 15வது அதிகாரம் முதல் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிறகு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது தீர்க்க தரிசனம் என்னது, தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை மேசியாவை அனுப்புவார். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்வார். அந்த பரிகாரம் எப்படின்னாக்கா, அவர் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கணும். அப்படி மரணம் அடக்கம் பண்ணப்படுதல், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், இந்த மாதிரி செய்து தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார்னு முன்ன தீர்க்க தரிசனமெல்லாம் எழுதியிருக்கேன். அதன்படி இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிட்டு, அப்படி உயிர்த்தெழுந்த பிறகு கேபாவுக்கும் 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறீர்கள். அதுக்கப்புறமா யாருக்கோ தரிசனமானாக்கா அது எனக்கு என்னையா, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், பின்பு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் அப்படிங்கிறான். ஏன் தன்னை பற்றி அகால பிறவின்னு சொல்லிக்கிறான்? அதாவது அவன் சபையை துன்பப்படுத்தின ஆள். ஒரு காலத்தில் ஆரம்ப கட்டங்களில் இவர் தான் மேசியான்னு தெரியாமல் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபை மக்களாக இருந்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்தினான், அடித்தான், உதைச்சான், நியாயசங்கலில் கொண்டு போய் நிறுத்தினான். அப்புறமேலு ஏன் ஸ்தேவானை கொலை செய்யவே செஞ்சான். அப்புறம் இந்த ஊரில் இல்லாமல் தமஸ்குள்ள இருக்க இந்த மாதிரி சீஷர்களெல்லாம் பிடிச்சு கொண்டு நியாயம் தீர்க்கணும்னு அங்கேயெல்லாம் போகிறேன்னு போனான். அப்படி சபையை துன்பப்படுத்தினதுனாலே, அநேகரை கொலை செய்ததுனாலே அவன் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், நான் அகால பிறவி போன்ற எனக்கும் கூட தரிசனமானார் அப்படிங்கிறான். அப்போ அந்த பைபிளில் தீர்க்க தரிசனமாக இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறபடி இயேசுவுக்கு நடந்தது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுபோல் அவர் முதல் பலனா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலில் முதற் பலன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் மற்றவங்கெல்லாம் இப்போ நம்மெல்லாம் அதுக்கு பின்னாடி இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறவங்க மரித்தாங்கன்னா அவங்க ஒரு நாளில் அவங்களையும் கர்த்தர் உயிரோட எழுப்புவாருங்கிறதான் இப்போ சொல்ல வர்றாரு. சரி, இப்போ நான் இன்னொரு பகுதி வாசிக்கிறேன். ஆகையால் நானாயிலும் அவர்களாயிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் அப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். சரி,
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சபைக்குள்ளே குழப்பம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ இயேசுவும் எழுந்திருச்சிருக்க முடியாது. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நாங்கள் இவ்வளவு நாளாக பிரசங்கம் பண்ணது வேஸ்ட்டு, நீங்கள் இது இவ்வளவு நாளாக விசுவாசி கிறிஸ்டியனாக இருந்தது வேஸ்ட்டு அப்படின்றார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. கடவுளுக்கு நல்ல பேர் வாங்க வைக்கிறதுக்காக பொய் சாட்சி அவருக்கு நம்ம சொல்லணுமா? அவர் மரித்த இயேசு உயிரோட எழுப்பினார். அப்படி ஒருவேளை அவர் உயிரோட எழுப்பாமல் இருந்தால், இப்போ நாங்கள் போய் அவர் உயிரோட எழுப்பினார்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் கடவுளுக்கு நல்ல பேர் வாங்கி வைக்கிறதுக்காக நாங்கள் போய் அவருக்கு பொய் சாட்சியாக சொல்லிக்கிட்டு தர்றோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஏன்னா மரித்தவங்க திரும்ப உயிரோடு எழுந்திருக்கலைன்னா அப்புறம் கிறிஸ்துவாக இருந்தானே யாராக இருந்தானே? மரித்தவர்கள் உயிரோட எழுந்திருக்கிறதில்லைன்னா அப்போ அவரும் உயிரோட எழுந்திருக்கல. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கலைன்னா இப்போ இருக்கிற அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஒழுங்கா நான் பாவம் இல்லாமல் வாழ்கிறேங்க அப்படி சொல்கிற வாழ்க்கையும் வேஸ்ட்டு. இன்றைக்கி விசுவாசியாக இருக்கிறவங்களும் நான் பாவம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் வேஸ்ட்டுன்னு சொல்லி முடிக்கிறான். ஏன்னா அக்கிரமக்காரன்லாம் நல்லா பாவம் செஞ்சு போட்டு திண்ணக்கத்தில் சந்தோஷமாக இருக்கேன்னு அவன் சொல்லும்போது, நம்ம ஆட்கள்லாம் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு வாழ்க்கை இன்பங்களை நான் அனுபவிக்காமல் அப்படி வாழ்கிறதில்ல. அப்படி வாழ்ந்து என்னையா கிடைக்கிது உனக்கு? எல்லாம் வேஸ்ட்டு. இயேசு உயிர் தெரிஞ்சிருக்கலன்னா நீங்களும் உயிர் தள்ள மாட்டீங்க. எல்லோரும் கதை கல்லறையோட முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீங்கள் பாவம் பரிசுத்தம் அதுக்கெல்லாம் ஒன்றும் கணக்கு வழக்கே இல்லையே. பாவிகளும் மரிக்கிறாங்க, நீதிமான்களும் மரிக்கிறாங்க. பாவிகள் மரித்து அதோட கல்லறையோட போயிட்டாங்க, நீதிமான்கள் மரித்து கல்லறையோட போயிட்டாங்கன்னா அப்புறம் நீதிமானாக வாழ்ந்ததுனால என்ன பிரயோஜனம்? இயேசுவை ஏற்றுக்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளையாக பாவம் இல்லாமல் வாழ்ந்தேங்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ தான் பாருங்கள், அவர்கள் அக்கிரமக்காரராக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு நீதிமான்களாக இருந்தாலும் நியாய தீர்ப்பு கொடுக்கணுமானா அவர்கள் மரித்த பிறகு தான் நியாய தீர்ப்பு கொடுக்கவே முடியும். ஏன்னா கடைசி நாள் நமக்கு தான் தெரியுமே, சிலுவை கல்லை கடைசி நாள் சிலுவையில் இருக்கிறப்ப மனம் திரும்புகிறேன். அப்புறம் அந்த மாதிரி கேஸ் இன்றைக்கி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் வியாதியஸ்தர்கள் ஜெபம் பண்ண போனால் நிறைய பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு சிலர் அடுத்த நாளே இறந்துருப்பாங்க. அப்போ லாஸ்ட் டேயில் கர்த்தர் இப்படி அதாவது சுவிசேஷ அறிவிக்கிறவர்களை அனுப்பிவிட்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கிற அளவுக்கு வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் அவங்க இயேசுவை ஏற்றுக்கிறாமல் இருந்திருந்தால் அவங்க நரகம்தான் போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தரோட இறக்கம் கிருபை கடைசி நாளில் கூட கர்த்தர் ஒரு விசிட் அடிக்கிறார். அவர் போய் இதான் நாளைக்கு நீ அவுட் ஆகிடுவ, அது அவ்வளோவெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நீ அவுட் ஆகிடுவ, இன்றைக்கி ஏற்றுக்கிட்டேன்னா நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு அவர் போய் ஒருத்தனை போய் சொல்ல விடுறாரு, போய் சொல்லு போ அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, அநேகர் ஏற்றுக்கிறல. ஏற்றுக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டுறாங்க. அவங்க அடுத்த நாளே மரித்தாலும் அவங்க பரலோகத்துக்கு தான் போகிறாங்க. சிலுவை கல்லை எப்படி பரலோகம் போனானா அதுபோல் இவங்களும் போகிறாங்க. ஆனால் இயேசுவை கடைசியில் கல்லறையில் கூட அந்த ஆஸ்பத்திரியில் கூட கடைசி நேரத்தில் கூட இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டேன்னு, அது என்னது நாங்கள் இவ்வளோ காலம் அப்படி வாழ்ந்துருக்கோம், அப்படியெல்லாம் ரட்சிக்கப்படலாம் முடியாது அப்படின்னு ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க மரிக்கிறப்ப அப்போ மரித்தாலும் சரி பின்னாடி மரித்தாலும் சரி எத்தனை வருஷம் கழிச்சு செத்தாலும் சரி அவங்க நரகம்தான் போவாங்க. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கலைன்னா, அதாவது சரீரத்தில் இருக்கிற போது அவங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கலைன்னா சரீர மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு அந்த நியாய தீர்ப்பு வரும்போது பாருங்கள் அது பரலோகமான நரகமானு கொண்டு போய் விட்டுறாங்க.
இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் சொன்னதுனால நீங்கள் எதையும் நம்ப வேண்டியதில்லை. உங்களுடைய மனதுக்குள்ளே கேட்டு பாருங்கள், இன்றைக்கு மரித்தால் பரலோகமா நரகமா என்று உங்களை குறித்து நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். உங்களுடைய மனதிலே பதில் இருக்கிறது. உங்களுடைய மனம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும். அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டு பரலோகத்துக்கு போவோம்னா அது மனசு சொல்லிடுறோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவம் இல்லை, இப்போ விட்டாலும் பரலோகம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிடுறோம். அப்படி இல்லாதவர்கள் அப்படி பரலோகம் போகிறத பற்றி நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படியெல்லாம் பரலோகமா, அது எப்படி வேணால் வீம்புக்கு பேசலாம், பரலோக நரகத்தை காட்டு அப்படின்னு சொல்லலாம். நான் யாருக்கு தீங்கு, எவனுக்கு ஒருத்தருக்கு நான் கேடு செஞ்சதில்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கேள்வி என்ன, ரட்சிக்கப்பட்டியா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, நீ இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கியா, இப்போ விட்டால் பரலோகம் போவியா, இப்படி நம்ம கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒருத்தருக்கும் ஒரு கேடும் பண்ணலை அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அந்த கேள்வியை, நம்ம கேட்குற கேள்வியை டாட்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு பதில் சொல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கிட்டு ஓட்டுறாங்க. அந்த இருதயம் நம்ம கேள்வியை ஏற்றுக்கிற மாட்டேங்குது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு நம்மளை விட்டு ஆளை விட்டு போனால் போதும்னு நினைக்குது. ஆளை விட்டு எங்கேயா போவேன்? நான் சொல்கிறேன், பாவிகளுக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது, எந்த ஒரு மனுஷன் பிசாசுக்கிட்ட வந்து பாவம் செஞ்சாலும் அந்த பிசாசு அவர்களை கொல்றேன், சரீரத்திலையும் கொல்றேன், முடிவில் நரகத்திலையும் கொண்டு போய் தள்ளுறேன். பாவம் செய்கிறவர்கள் பிசாசோட கூட சேர்ந்து அவனுடைய ஆலோசனையின்படி தானே பாவமே வருது. அப்போ பிசாசுடைய ஆலோசனையின்படி பாவம் செய்து அவர்கள் பாவியாக இருக்கிற போது பிசாசு அவர்களை கொன்று சரீரத்திலையும் கொண்டு முடிவில் ரெண்டாம் மரணம், அது ஆவிக்குரிய மரணம், அது அவனை நரகத்தில் தள்ளுது. அப்போ பிசாசுக்கிட்ட யார் போனாலும் அவன் கொல்லுவேன், நரகத்தில் தள்ளுவேன். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வேணும். பிசாசு கூட, ஆதாம் பிசாசு பேச்ச கேட்டு பாவியாகி அவன் நரகம் போனான். அதுக்கப்புறம் அவன் அந்த பாவம் செஞ்ச ஒருபாடு 930 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான்னு எழுதியிருக்கு. ஆனால் அவன் மனம் திரும்பினானான்னு எழுதவே இல்லை. முதல் பாவி. அப்போ பாவிகள் எங்கே போவாங்க? பாவிகள் அவங்க போகிற இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கும் கூட தலைமுறையாய் ஆதாமுடைய சந்ததியாய் வந்தவர்கள். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீ இப்போ அந்த பிசாசு கட்சியை விட்டு, பாவ கட்சியை விட்டு கர்த்தருடைய கட்சிக்கு வர்றியா அப்படின்னா அதுதானே சுவிசேஷம். உன்னுடைய பாவத்துக்காக பரிகாரம் செஞ்சுருக்கேன், என்கிட்ட வா, நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தானே சுவிசேஷம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் சரீரத்தில் இருக்க காலங்கள் எல்லாம் அப்படியே ஓட்டி கடைசியில் மறித்தா நரகம் உறுதி. நான் மறுபடி சொல்கிறேன், பிசாசு கூட சேர்ந்து பாவம் செய்கிற எல்லாரும் நரகம் போவார்கள். பிசாசு அவர்களை கொல்றான். வியாதியில் தருத்தரத்தில் இங்கே இருக்கும்போதே சண்டை பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி இங்கேயும் பிரச்சனை பண்ணுறான். சாகிற போது நீ வா, யாம் பெற்ற இன்பம் நீயும் பெரு அப்படின்னு சொல்லி நானும் நரகத்துக்கு போகிறேன், நீயும் வா போகலாம் நரகத்துக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்புறமேலு சாகிற வரைக்கும் இந்த பிசாசு யாரையும் எங்கேயும் இழுத்துட்டு போக முடியாது. ஆனால் ஒருத்தன் செத்துட்டான்னா, சரீரத்தில் மறிச்சிட்டான்னா, அந்த ஆவியை, மனித ஆவியை பிசாசு வா அப்படின்னு இழுத்துட்டு போய் நரகத்தில் தள்ளிடுவான். அதுக்கப்புறமா அந்த பிசாசுக்கு அது முடியும். சரீரத்தில் உயிரோடு இருக்கிறப்ப எந்த பிசாசு மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளுறேன் அப்படி தள்ள முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் மரித்த பிறகு, பாவியாக ஒரு மனிதன் மரித்த பிறகு அந்த ஆவி வெளியே போகுது பாருங்கள், அந்த ஆவியின் மேலே பிசாசுக்கு அதிகாரம் உண்டு. நான் நரகத்துக்கு போகிறேன், நீயே வா அப்படின்னு சொல்லி தள்ளிடுறான். அருமையானவர்களை, இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சும்மா ஏதோ நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கிறிஸ்தவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தனிப்பட்ட ரீதியில் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்படி அவங்க மனதில் உணர்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போவாங்க. மற்ற ஒருத்தர் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் ஏகப்பட்ட பேர். மதத்தை அடிப்படையில் எடுத்திங்கன்னாக்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தான் உலகத்திலே நம்பர் அதிகமானவங்க. அதுக்கப்புறம் இஸ்லாம் மதத்தினர், அதுக்கப்புறம் இந்து மதத்தினர்,
அப்புறம் மீதியெல்லாம் சில்லறையாக நிறையா சில்லறை மதங்கள் இருக்கின்றன. அப்போ மிக முக்கியமான மதங்கள் கிறிஸ்தவ மதம். அது கிறிஸ்தவர்கள் தான் உலகத்திலே அதிகம். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகமாக போகிறாங்க. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கங்க, நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க நான் இப்போ சொல்கிறேன். அவங்கெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே வாழையடி வாழையாக நாங்கள் இருந்தேன் அப்படின்றவங்க. அவங்க வாழையடி வாழையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இருந்துட்டு எவ்வளவு ஏறக்குறைய எல்லாரும் நரகம் போகிறாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேங்கிற தனிப்பட்ட உணர்வு அவங்களுக்கு இல்லை. அந்த தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை, நான் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கிறேன், இன்னையிலேருந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிற அந்த தீர்மானம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க அப்படி கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால அவங்கள ஒருத்தரும் கேட்கவும் மாட்டாங்க. இவங்க அந்த பாவம் செய்கிறதுக்கு எந்த தடையும் இவங்களுக்கு கிடையாது. அப்போ பாவத்தையும் அனுபவிப்பாங்க, கிறிஸ்டியனாகவும் இருப்பாங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா, நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக பாவியாகவும் இருக்கலாம், கிறிஸ்டியனாகவும் இருக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆனால் போகிறது நரகம். அவங்க மறிக்கிற நாளில் பிசாசு வந்து நிற்பான், வா 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 என் கூட என் கட்சி தான் நீ அப்படின்னு கூட்டிகிட்டு இழுத்துட்டு போவான். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் அவங்க எந்த மதத்தின் பின்னணியில் பிறந்திருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தானே. இவர் தானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இவர் தானே மனுஷனை படைத்தவர். அப்போ இவர் வந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்க வருவாரா இல்லையா? அப்போ இன்றைக்கு ஆதாமுடைய சந்ததியாக பிறந்தவங்க ஒரு கூட்டம் இந்த மதம், ஒரு கூட்டம் இந்த மதம், ஒரு கூட்டம் இந்த மதம், இன்னும் எல்லோரும் சில்லற மதங்களாக மரத்தை கூட கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி இயேசுக்கிட்ட வராமல், பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்த அந்த இயேசுக்கிட்ட வராமல் எதை வேணாலும் மரத்தை மட்டையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் பரலோகம் போயிடுறதுக்கு வழி கிடையாது. அது என்ன ஒரு பெரிய ட்ரிக் இருக்குதுன்னா, இந்த இயேசுநாதர்கிட்ட வந்தால் அவர் இந்த மனுஷருக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்கிறதுனால மன்னிக்கப்பட்டு இவங்க பரலோகம் போயிடுவாங்க. வேறு எந்த விதத்துலேயும் மனுஷன் பாவத்தை தொலைக்க வழி இல்லைன்னு இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் வந்தாக்க, ஏன்னா அவர் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து பாவத்தை மன்னித்து அவனை ரட்சிப்பார், பரலோகம் கூட்டி போவார். ஆனால் மற்ற எல்லாரும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராத எல்லாரும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண இயேசுக்கிட்ட வரல பார்த்தீங்களா? அதனால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமே போவாங்க. அவங்க எந்த சாமியை கும்பிட்டு எந்த மதத்தில் இருந்து எப்படி நல்லவனா கெட்டவனா வாழ்ந்தா அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த இயேசுநாட்ட வராமல் உலகத்தில் வேறு பல்வேறு விதங்களில் சாமி கும்பிட்டு மதங்கள்லேருந்து, ஏன் நல்லவனாக கூட இருந்து சமுதாயத்தை இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் தேசத்துக்காக ரொம்ப பாடுபட்டாருங்க, தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டாருங்க, ரைட்டு, சுதந்திரத்துக்காக பாடுபட்டுட்டு நரகம் போயிருப்பார். ஏன்னா தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டால் பாவம் மன்னிக்கப்படும்னு எங்கேயும் எழுதியிருக்குது. மனிதர்களுக்கு நியமம் ஒன்று, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும். அதனால் அந்த மனிதனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த நியமம், இந்த நியமம் சொல்லுகிறது ஒரே தரம் மரிக்கிறதும் பின்பு நியாயத்தீர்ப்படைகிறதும். ஆனால் இந்த ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறதான்னு நினச்சி அநேக நற்காரியங்களை செய்கிறாங்க. அந்த நற்காரியங்கள் செய்கிறது ஆஸ்பத்திரி கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, அப்புறம் தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கொண்டு வர்றது, ரோடு இல்லாத ஊருக்கு ரோடு போடுறது, அந்த ஊரில் இருக்க வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சுதந்திரத்துக்காக கூட ரொம்ப போராடி இருப்பாங்க. அது மூலமாக அந்நியனுடைய ஆளுகையிலிருந்து இவர்கள் இந்த தேசத்தை விடுவித்து எவ்வளோ போராட்டங்கள், அவ்வளவு செஞ்சால் அந்த எந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடினா பாவம் மன்னிக்கப்படும்னு எங்கேயும் எழுதியிருக்கா? அப்படியெல்லாம் எழுதலை. அவங்க என்ன அதை செஞ்சாலும் சரி, அதுக்கப்புறமா ஏன் தேசத்தை ஆளும்போது ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் நாங்கள் ஆளுகை செஞ்சோம்ங்க. இன்றைக்கி நம்முடைய தேசத்திலே கூட சில பகுதிகள் லஞ்சம் ஊழல் பண்ணாத சில கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க அந்த தேசங்களை ஆள்றாங்க. தேசத்துக்கு நன்மை தான் அது. ஆனால் நாங்கள் லஞ்சம் ஊழல்லாம் பண்ணலை, நாங்கள் தேசத்தை நல்லா ஆண்டோம் அப்படின்னா, அப்படி நல்லா ஆண்டா பரலோகம்னா எழுதியிருக்கு. அப்படி நல்லா ஆண்டா இருக்கிற நீ பாவியாக பிறந்ததுனால உண்டான பாவம் போயிரும்னா எழுதியிருக்கு.
அப்படியெல்லாம் எழுதலை. அப்போ பாவம் தொலைகிறதுக்கு என்ன? பாவத்துக்கு பரிகாரம் பண்ண அந்த இயேசுநாதர்கிட்ட வரணும். அவர் இந்த தேவாதி தேவனுடைய குமாரன். அந்த தேவனுக்கு என்ன பேர்? பேர் இல்லை. அவர் கடவுள் ஒருத்தர் தானுங்க. அவருக்கு என்ன பேருக்கு வைக்கிறது? ஒரே ஒரு கடவுள். அவருக்கு என்ன? அவர் தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் இல்லை. அவருக்கு என்ன பேர் வைக்கிறது? சிங்கம்னு வைக்கிறதா, கரடின்னு வைக்கிறதா? எந்த பேரும் வைக்க முடியாது. அவர் கடவுள், அந்த தேவாதி தேவன். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் அப்பா நம்ம பிள்ளைங்கிற கணக்கில் வச்சுருக்கேன்றார். இயேசு தேவனுடைய குமாரன். அவர் இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அவர் மூலமாக நம்ம பாவம் தொலையுது. நம்ம பாவம் தொலைஞ்சவொடனே இந்த இயேசுவானார் நம்ம பிதாவாகிய தேவன், தேவாதி தேவன்ட்ட நம்மளை கொண்டு விட்டுறாரு. அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். வேறு எந்த விதத்தில் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. ஆனால் பிசாசுக்கு இது நல்லா தெரியும்ல. அவன் என்ன பண்ணுறான்? இயேசுநாதர்கிட்ட வந்தால் தானே இவனுக்கு பாவ மன்னிப்பு. இயேசுநாதர்கிட்ட வராமல் பல தெய்வங்கள் வழிபாடுகள்லாம் உண்டாக்கி விட்ருவோம், ஏகப்பட்டதை உண்டாக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மரமட்டையை கும்பிட்றது முதல் கொண்டு. இப்போ ஆப்பிரிக்கா போனீங்கன்னா எத்தனை பேர் மரங்களை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. இப்போவும் நம்ம நார்த் ஈஸ்ட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புள் பார்த்திங்கனாக்க மரமட்டையை கும்பிட்ற தெய்வமாக கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. அந்த மரங்களை வெட்டவே விட மாட்டாங்க. அதனால் அந்த இடங்கள் நல்லா இருக்கும், மழையெல்லாம் நல்லா பெய்யும். அதை தெய்வமாக நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா போனீங்கன்னாக்க ஏகப்பட்ட பேர் மரங்களை தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பிசாசுக்கு என்ன அவன் பண்ணுற ட்ரிக்கு? நீ இயேசுநாதர்கிட்ட மட்டும் போகாத, வேறு யாரை வேணாலும் என்னத்தை வேணாலும் கும்பிடு போ. வேறு யாரை எப்படி கும்பிட்டாலும் ஒன்றும் பாவம் மன்னிப்பு வராதில்ல. ஏன்னா அவங்க யாராவது பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாங்களா? இல்லை இவனாவது செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடிஞ்சா? தனி மனுஷன் நான் என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே குளிக்கிறேன் அங்கே குளிக்கிறேன். சரீரத்தை மட்டும்தாங்க கழுவ முடியும், மனசாட்சியை கழுவ முடியுதா? அவனுடைய மனசாட்சியை கழுவ முடியலை. அவன் அத்தனை தடவை குளிச்சுட்டு திரும்ப பாவிங்கிற உணர்வோடு திரும்பி வர்றான். ஆனால் இயேசுநாதர்கிட்ட வந்தவொடனே பாவம் தொலைஞ்சிருச்சுங்கிற உணர்வு அவனுக்கு உண்டாகுது. அது அற்புதம் இல்லையா? ஆதலால் இதை நினைத்து பாருங்கள். மரித்து சரீரத்தில் இருக்கிற மனிதன் மரித்து பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு அவன் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்பட்டு அவன் ஏன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. அதனால தான் சொல்கிறான், இந்த சரீரத்தில் மனுஷன் இருக்கும்போதே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்படணும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒழுங்காக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா மறுபடி கூட போட்டு கேட்டு பாருங்கள். இது சரியானு பாருங்கள். சும்மா நான் சொன்னதுக்காக ஏற்றுக்கிற வேண்டாம். இது உங்கள் மனசுக்கு சரியாக தெரிஞ்சால் ஏற்றுக்கங்க, இல்லாட்டா வேண்டியதில்லை. கட்டாயமாக யாரும் பரலோகம் வரணுங்கிற அவசியமே, அவங்கவுங்க விரும்பினா பரலோகம் வரலான்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. காதுள்ளவன் கேட்க கடவன், அப்படி தான் இயேசுநாதருடைய பாலிசி. சொன்னது கேட்டால் கேட்கல, இல்லாட்டி உன் வழியில் போ அப்படின்னு விட்டுறாரு. ஓகே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.